வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு மரவள்ளி கிழங்கை வச்சு எப்படி வடை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கை வெளியில் இருக்கிற கெட்டி தோலை சீவி எடுத்துக்கோங்க. நம்ம 300 கிராம் அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்குறோம். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம செரவி எடுத்துக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் உளுந்தம்பருப்பை தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறோம். இது தோராயமாக ஒரு 120 கிராம் வரும். ஊறின உளுந்தம்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது கூடவே 3 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி, தேவைக்கேற்ப உப்பு, இது எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற உளுந்தம்பருப்பு கூடவே நம்ம ஏற்கனவே செரவி வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்கையும் நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். மரவள்ளி கிழங்கை நல்லா பிழிஞ்சு பாலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க. அரைத்த விழுது கூட 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பொடிதாக நறுக்கிய பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, 1 கப் சின்ன வெங்காயம், சிறிதளவு கொத்தமல்லி இலை, இது எல்லாம் சேர்த்து நீங்கள் நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை, இதில் இருக்கிற நீரே அதுக்கு போதுமானதாக இருக்கும். பிணைஞ்சு வச்சிருக்கிற மாவை சின்ன சின்ன வடைகளாட்டம் தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். எண்ணெய் எப்பயுமே மிதமான தீயில் இருக்கட்டும், இல்லாட்டி உள்ளே வேகாமல் போயிடும், வெளியே கொஞ்சம் கருகிடும். வடை 2 பக்கமும் பொன்னிறமாக ஆனதும் நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். மிக மிக சுவையான மரவள்ளி கிழங்கு வடை தயாராயிருச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.